என்ன? எங்க இப்ப நாம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். ஆமா, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? உன்னி மாமா வேண்டாம், கேளுங்க. நேரத்தை வீணடிக்காம மேல இருக்கிற ரூமுக்கு வரியா? இப்ப வா. இப்ப நான் முடியாதா? நேரம் காலம் நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ வந்தா போதும். ஆசைப்படும் போது தானே இதெல்லாம் நடக்கும். கடவுளே, எங்க காணோம்? அப்பா, கிடைச்சிருச்சு இந்த விஷ பாட்டில். இன்னைக்கு குடிக்க லோக்கல் வேணுமா ஃபாரின் வேணுமா? ஃபாரின் எடுத்துட்டு போவோம். அம்மா தேவி காளியம்மா, என் மேல தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொன்னா மறுத்து பேசுறதுக்கு நான் யாரு? ஒரு ஓரமா இந்த வீட்டுல கிடைச்சது சாப்பிடுற ஒரு ஜென்மம். அதனால சொல்றத நான் செஞ்சுதானே ஆகணும். ஐயோ, அவருக்கு சைடிஷ்க்கு மீன் எங்க போச்சு? என்ன சோடு தாங்க முடியாம மீன் ஓடி போயிருக்குமோ? கடவுளே, கிடைச்சிருச்சு. திவ்யா பிக்கிள்ஸ் மீன் ஊறுகா. கடல்ல இருந்து கிடைச்ச அதிசயமான மீனா அது. யாருக்கும் தெரியாம இங்க ஒளிச்சு வைக்கிறதுக்கு. துளசி, உன்னை கோயிலுக்கு கூப்பிடுறாங்க, வாடி. இதோ வந்துட்டேமா. பா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்ன கத்துறாங்க. ஆம்பளைங்களே தோத்து போயிடுவாங்க. அட கடவுளே, அவர்கிட்ட அதை வாங்கி இந்த படியில வைங்க. கொடுப்பா. சங்கம் சச்சக்ரம் சகதம் சபல்மம். ஐயோ, கருமு கருமு. கஷ்டம். என்ன கஷ்டம்? இந்த பாவத்துல நான் எந்த கங்கையில கரைக்க போறேனோ தெரியல. அத நீ கங்கையில கொண்டு போய் எல்லாம் கரைக்க வேண்டாம். இங்க இருக்கிற ஆத்துல முங்கி எந்திரிச்சாலே போதும். இந்த பாவத்தை எல்லாம் கரைச்சிடலாம். என்ன அப்பப்ப எனக்கு தெரியாம நீ இதை எடுத்து குடிக்கிறியா? அதுக்குள்ள காலி அடிச்சு குடிச்சா காலியாகது செய்யும். காலியானது வரதுக்கு அதன அக்ஷய பாத்திரமா? நான் ஒரு விஷயத்தை சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு செயினை வாங்கி உன் கழுத்துல போட்டா என்ன? செயின் மீன் தாலி. ஐயடா, உன்னோட இந்த சூழ்நிலைக்கும் என்னோட இந்த சூழ்நிலைக்கும் நீ என் வைஃப் ஆகிறது நல்லது. அப்புறம் இந்த இடத்தையே நம்ம சாராய கடையாக்கல, வைன் ஷாப், மதுபான கடை. நீ தான் என்னோட மது பாலா. போங்க. என்ன உனக்கு இஷ்டம் இல்லையா? என்னடி ஃபிளாட்டா மூச்சு முட்டு குடிச்சிட்டு விழுந்துட வேண்டியது. என்ன பொழப்போ. நீ வேலூர் மடத்தை பார்த்துருக்கேன். இப்ப அதே எதுக்கு? என் மொபைல் எடுத்து பாரு. தாஜ்மஹால், தாஜ்மஹால். தாஜ்மஹால் என்ன ஒரு பெருமை. துளசி, துளசி, இதோ வரேம்மா. தாஜ்மஹால் உனக்கு பிடிச்சிருக்காடி மும்தாஜ்? இந்த பொண்ணு எங்கதான் போனா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. துளசி, என்னடி திருதுன்னு முழிச்சிட்டு நிக்கிற? என்னடி கூடையில? மிச்சம் இருந்த நெல்லுதான் அது. அவள் அடிக்கிறதுக்கு பொண்ணுங்க வராங்க. பொண்ணுங்க செய்யற அவளும் பழமும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நீ கிளம்பு. நில்லு. அந்த ஊர் சுத்தி வந்துட்டான்ல. அவரு ஊரை சுத்துறதுக்காக எல்லாம் ஒண்ணும் போகல. மடத்துக்கு போயிட்டு டயர்டா வந்திருக்காரு. உன்னிகிருஷ்ண பத்தி தப்பா சொன்னது இவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா அது சொன்னோன்னு அவன் முகம் எப்படி மாறுதுன்னு? என்னது திடீர்னு இப்படி ஒரு நாத்தம்? என்ன துளசி இப்படி நாத்தம் அடிக்குது? வீட்டுல இருந்து வெளியில வர பொண்ணுங்க எல்லாருமே சந்தன மாதிரி மணக்கணும். இது என்ன இப்படி ஒரு நாத்தம்? என்னமோ தெரியல, கொஞ்சம் கூட சுத்தமே இல்ல. வாங்கக்கா நம்ம போலாம். தள்ளி நில்லு. என்ன இப்படி நாறுது? கடவுளே, எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுல என்ன கவலை இருக்குன்னு. உன்னோட வேர்வைக்கு ஒரு தனி வாசனையே இருக்குது. அந்த வாசனையை ரசிக்கிற தன்மை இங்க யாருக்கும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட வேர்வை வாசனை. மச்சக்கண்ணி உன் பொண்டாட்டி. இங்க இருந்து தெற்கு பக்கமா 3 கிலோமீட்டர் நடந்தா ஒரு ENT ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க போனீங்கன்னா பொண்ணுங்களை பார்த்தது மூக்கு விரியுது இல்ல, அதெல்லாம் சரி பண்ணி விடுவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என் மூக்க பிடிக்க நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன்.
ஏண்டி திருடி, உன்னி உன்னை நல்லா பார்த்துப்பான். ஓ நாம என்ன பண்றது பார்வதி? நாம செய்யக்கூடாதுன்னு சொல்றது தானே இவன் செய்யறான். கொஞ்சம் கூட பயமே கிடையாது. யாரு மேலேயும் பயம் இல்லைல்ல, சொந்த அண்ணன் மேல கூட. மெதுவா பேசாம தூங்குறான்ல. கடவுளே, நான் காவிரிக்கு போறதுல என்ன பிரச்சனை? அட திருட்டு பயல, நீ தூங்கலையா? தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? கேட்டதுக்கு பதில் சொல்லுனா. செம்பரம் போறதுல என்ன பிரச்சனை? நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்தே அந்த கிராமத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்ல. அதுதான் சட்டம். யாரு போட்ட சட்டம் அது? நம்ம முன்னோர்கள் உருவாக்குன சட்டம் தான் அது. நான் அங்க போக கூடாதுன்னா அதுக்கு சரியான காரணத்தை நீங்க 2 பேரும் சொல்லணும். சொல்லுங்க. 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. பசிக்குதுன்னா சாப்பிடவா வா. மாதவா, அதுக்கும் அண்ணனையும் கூப்பிடு, என்ன கூப்பிடாத. நான் தானே பக்கத்துல நிக்கிறேன். மச்ச கன்னியாமா, அதுக்கு மேல அவங்க மீனா நாத்தடிக்க தான் செய்யும். அவர் வேற குடிச்சா ஃபுல்லா குடிச்சிடுறாரு. பயத்துல இங்க நான் தான் செத்து போறேன். ஈஸ்வரா. துளசி, விதை விதைச்சவன் வினையா இருப்பான். தின்ன சோத்துக்கு நன்றி காட்ட வாலாட்டி சுத்திட்டு இருக்கல நீ. அந்த நேரத்துல 10 துளசி மாலை கோவிலுக்கு கட்டி கொடுத்தா இந்த ஜென்மத்துல உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும்ல. அப்படிலாம் எனக்கு எந்த புண்ணியமும் வேண்டாம். இனிமே அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நெல்லுக்குள்ள இருக்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். இதை இங்க வச்சது யாரு? பைத்தியக்காரங்க. காலெல்லாம் எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து நீ தானே நிக்கிற? ஆமாண்டா, உன்னோட ரவுடித்தனத்தை முடிவு கொண்டு வருவேன். கொண்டு வருவியா? இன்னைக்கே வரையா என்ன? அதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒண்ணு புரிய வைக்கிறேன். அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிரு. வேண்டாம், அவனை கேட்கறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கு. எந்த தெருநாயிட இங்க திமிரெடுத்து அலையிறது? சூர்யாவோ? சூர்யா மேல இருக்கான். வர. ஒன்னு 2 இல்ல 6 லட்சம் ரூபாய்.
இந்த விளையாட்டுல ஆளுங்கிட்ட வச்சுக்க, என் வீட்டு ஆளுங்கிட்ட வச்சுக்காத. என்ன சொன்னவர் வந்துட்டாரு, வாங்க. பட்டாளி குடும்ப பொண்ணுங்களை தொட்ட கைதானது. இனி தீங்கிறதா இருந்தாலும் சரி, கழுவுறதா இருந்தாலும் சரி, நீ உனக்கு ஒரே கைதான். சும்மா விடுற. இனி இந்த காலேஜில் இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணையும் நீ தொட்டுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உடம்புல உயிர் தவிர வேற எதுவும் இருக்காது. புரியுதா? ஓ, புரிஞ்சு நடந்துகிட்டா உனக்கு நல்லது. போடா போடா. போதுமா? அந்த கட்டுக்கதையாவது சொல்லுங்க. இது கதை இல்லப்பா, அந்த காலத்துல நடந்த உண்மையை தான் சொல்றேன். அப்ப இந்த ராஜவர்மா ராஜா தான் இந்த ஊர் ஆண்டாரு. அந்த மண் பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, ரொம்ப தாகமா இருக்கு. சும்மா இருங்க. இதெல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்ப இந்த ஊரே செழிப்பா இருந்தது தெரியுமா? அண்ணா அண்ணா, வேத மந்திரங்கள் ஒன்னு சேர்ந்தா புனிதமாய் இருக்கிற இந்த மண்ணை ரெண்டா பிரிக்கிற இந்த காவிரி ஆறு, ஆத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற இந்த மடங்கள், ஒன்னு மணியன்கோட்டை மடம், இன்னொன்னு வேலூர் மடம். தெளிவா சொல்லணும்னா நிறைய சீடர்கள் இருக்கிற 2 குருகுலம். மணியன்குட்டு நம்பூதிரிக்கு 6 பிள்ளைங்க, 5 பையன் 1 பொண்ணு. அந்த பொண்ணு பேரு சாவித்திரி. அவளை பார்த்தேன்னு வெயி, அப்படி ஒரு அழகி. அவங்க அப்பா மாதிரியே இருந்தா அந்த பொண்ணு சாவித்திரி. மையால கண் எழுதி, குங்குமத்துல பொட்டு வச்சு, மஞ்சள் பூசி பல்லக்கில் வர்ற அந்த மணியன்கோட்டை சாவித்திரி சரஸ்வதி தேவியோட மனித ரூபம்தான் அவங்கன்னு அந்த மணியன்கோட்டை மக்கள் நம்புனாங்க. ஒரு நவராத்திரி அன்னைக்கு மகாராஜா அந்த மடத்துக்கு வந்தாரு. குருகுலத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு வேத பரீட்சை நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் என்னாச்சு? முதல்ல எந்திரிச்சு போடி. சொல்லுங்க பாட்டி, எனக்கு கேட்கணும். 2 குருகுலத்துல இருக்கிறவங்களுக்கும் கேள்விகள் பதில்கள்னு சொல்லி உரையாடல் நடந்துகிட்டு இருந்தது. மணியங்கோட்டு குருக்கள் முன்னிலையில இருந்தாரு. யாருகிட்ட கேள்வி கேட்டாரு தெரியுமா? சாவித்ரி. தவ மாதா பதிபிரதா, உங்க அன்னை உத்தமி தானே? இல்ல. சாவித்ரி, நீ கேவலப்படுத்துறது உன் அம்மாவை. நான் சொன்னதுதான் உண்மை. எந்த ஒரு பிராமண பொண்ணும் கல்யாணம் ஆகி 4 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க புருஷனோட சேருவாங்க, அப்படிதானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? முதல் நாள் அவளை சந்திரனுக்காக தியாகம் செய்யறதா நினைக்கணும். 2வது நாள் கந்தர்வனுக்கு, 3வது நாள் அதிசக்தியான அக்னிக்கு, அதுக்கப்புறம் 4வது நாள் தான் தாலி கட்டின புருஷன் அவளை தொடுறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்க. அன்னைக்கு தானே சாந்தி முகூர்த்தம். அதனாலதான் நான் சொல்றேன், எந்த பிராமண பொண்ணும் பத்தினி கிடையாது. பிரபாதம், நீ ஞானிதான். மணியங்கோட்டையோட பெருமையை காப்பாத்திட்ட. இப்ப நாம இதோட முடிச்சுக்கலாம். இருங்க, இன்னொரு கேள்வி கூட இருக்கு. சாவித்திரிய தோக்கடிச்சிட்டா மணியங்கோட்டை குருகுலத்தை வீழ்த்திடலான்னு வேலூர்காரங்க நினைச்சுக்கிட்டாங்க. தம் பேத்தி மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட யாருமே கேட்க கூச்சப்படுற அந்த கேள்வியை கேட்டாரு. பஞ்சபூதங்களை சந்தோஷப்படுத்துற ரசனையில மிகச்சிறந்த ரசனை எது? அதுக்கு அந்த சாவித்திரி என்ன பதில் சொன்னாங்க? அவ வாயால சொல்லல, அந்த பதில ஓலையில எழுதி காட்டினா சாவித்திரி. அது இருக்கட்டும், சாவித்திரி என்ன எழுதுனா? காமரசம். சொந்த தலையெழுத்து தான் சாவித்திரி மாத்தி எழுதுனா. புருஷன் யாருன்னு தெரியாத கன்னி பொண்ணு காமரசம் அப்படின்னு எப்படி எழுதுனா? கடைசியில கன்னி பொண்ணா இருக்கிற உனக்கு காமரசம் அப்படின்னா எப்படி தெரியும்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜா தான் ராஜ்யத்திலிருந்து சாவித்திரியை ஒதுக்கி வச்சிட்டாரு.
தான் சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அரண்மனையை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாரு. இந்த அவமானத்தை தாங்க முடியாத சாவித்திரியோட அம்மா ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஊர் முழுக்க அடைக்கலம் தேடி சுத்தி அலைஞ்ச சாவித்திரி கடைசியா வேலூர் மடம்னு சொல்லக்கூடிய அந்த மடத்துக்கு வந்தாங்க. தன்னோட இந்த நிலைமைக்கு இந்த ஊர் பெரியவங்க தான் காரணம்னு நினைச்சு அவங்களுக்கு சாபம் விட்டு அந்த துளசி மாடத்திலேயே தலையிடிச்சு செத்து போனாங்க. இந்த ஊர் பெரியவங்களால தன்னோட பொண்ணையே இழந்ததை நினைச்சு அவர் தெய்வத்தை வழிபடுற பழக்கத்தையே விட்டுட்டாரு. தனக்கு உதவி செய்யாத கடவுளை அவர் வேண்டான்னு விட்டுட்டாரு. அதுக்கு மாறா சாத்தான்களை வழிபட ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள சாவித்திரி பேயா மாறி ஊருக்குள்ள தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டா. நெருப்புக்கு நெய் மாதிரி அவ சொந்த சமாதிலிருந்தே தான் அப்பாவோட எண்ணத்தை நிறைவேற்ற ஒரு பேயா இந்த ஊர்ல அவதாரம் எடுத்தான். சாவித்திரி உயிரை விட்ட இந்த மடத்துல அமானுஷ்யம் இருக்கிறதா இந்த ஊர்க்காரங்க நம்பினாங்க. உளியனூர் ஆசாரிய வர வச்சு புதுசா ஒரு மடத்தை உருவாக்குனாங்க. அந்த மடத்தோட திறப்பு விழா அன்னைக்கு இந்த ஊரே திருவிழா கோலமா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு ராத்திரி பழி வாங்க போற ராத்திரியாவும் இருந்துச்சு. இரவு பூஜைக்காக குளிக்க போன பெரியவர் மேல சாவித்திரி ஜலப்பிசாசா வந்து தன்னுடைய பல்ல இறக்கிட்டதா சொன்னாங்க. அடுத்த நாள் காவிரி ஆத்துல தான் பெரியவரோட சடலம் கிடைச்சது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் இந்த மடத்துக்கு போறதையே நிறுத்திட்டாங்க.